சிம்பு மட்டும் சரியா இருந்திருந்தாருன்னா விஜய காலி பண்ணிருப்பாரு அப்படின்னு ஒரு பிரபலம் போட்டு உடைச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கண்டனம் தெரிவிக்கிற வகையில தாவேக்காவோட ஆதவ் அர்ஜுனா அவரு சமீபத்துல பேசின பேச்சு, அது மட்டும் இல்லாம அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் கூட அந்த பஞ்சாயத்து இன்னுமே ஓயலன்னு சொல்லலாம். அதாவது இயக்குனர் பிரவீன் காந்தி அவரு செய்தி நிறுவனம் ஒன்றின் விவாத நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அதுல பேசும்போது நடிகர் விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேக்கா கட்சியினரை விமர்சிச்சு பேசினாரு. அவர் பேசுறப்ப சூப்பர் ஸ்டாரை சூடாக்கி பார்க்க நினைக்கிறாங்க. 4 தலைமுறைகளா சூப்பர் ஸ்டாரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு உலகம் முழுக்க இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவரை எத்தனை வருஷமா தெரியும்? விசிகாவில இருந்தாரு, இப்ப தாவேக்காவில இருக்காரு. விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து எல்லார் கூடயும் பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்காங்க. சீமான் உட்பட அனைவரையும் எதிர்த்திருக்கீங்க. யாராவது ஒருத்தராச்சு நட்போட இருக்காங்களா? உங்களை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? எல்லார்கிட்டயும் வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. விஜய் அவருடைய அரசியல் வேலைகளை அவரு செய்வாரா, இல்ல இவங்களோட பஞ்சாயத்தெல்லாம் பேசி பேசி அவர் தீர்த்து வச்சிட்டு இருப்பாரா? விஜய் அவர் கூட இருக்கிற நபர்கள் சரியான நபர்களா இருக்க வேண்டாமா? ரஜினி இப்போது உங்களை என்ன செஞ்சாரு? அவரை எதுக்கு நீங்க வம்பு கிழித்தீங்க? ரோல் மாடலா விஜய் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த விஜய்க்கு ரோல் மாடல் சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆதவ் அர்ஜுனா அவர் எப்ப வந்தாரு? அந்த பெயர் எத்தனை நாளா தெரியும்? லாட்டரி டிக்கெட் மார்டின் இருந்ததால் அந்த பெயர் தெரியுது. விசிகாவில இணைஞ்சதுனால ஆதவ் அர்ஜுனாவோட பெயர் தெரியுது. இப்ப தாவேக்காவில இருக்கிறதுனால அவரோட பெயர் தெரியுது. நான் பிறந்ததுல இருந்து ரஜினி அவருடைய ரசிகர். 4 தலைமுறைகளா அவரை பாராட்டிக்கிட்டு இருக்கோம். வர்றவங்க போறவங்க எல்லாம் அவரை விமர்சிச்சு பேசிக்கிட்டு இருக்கலாமா? சீமான் அவர் பேசியதுக்கெல்லாம் பதிலடி நாங்க கொடுத்திருக்கோம். ரஜினி அவரை உசுருக்கு உசுரா நினைக்கிற ரசிகர்கள் இன்னுமே இருக்காங்க. அவரை பத்தி தேவையில்லாம பேசாதீங்க. அவர் ஒரு சிக்னல் கொடுத்தா விஜய் அவரோட கட்சிக்கு எதிரா ரஜினி அவருடைய ரசிகர்கள் கண்டிப்பா நிற்பாங்க அப்படின்னு கோவமா பேசியிருந்தாரு. சிம்பு அவர் மட்டும் சரியா இருந்திருந்தா விஜய் அவரை அப்பவே அவர் ஓரம் கட்டி இருப்பாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த பயங்கரமான விமர்சனம் விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேக்காவினர் மத்தியில வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க செய்தது தவறுதா அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா அவர் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. ஆனாலுமே இந்த பிரச்சனை ஓய்ந்த பாடில்ல. இதுக்கு நிறைய கண்டனங்கள் வந்துகிட்டே தான் இருக்குங்க. ரஜினி அவரே கோவப்பட்டு அவரோட கோவத்தை தெரிவிச்சிருந்தாரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே ஆடியோ லான்ச்ல 2 பேரும் மறைமுகமா பேசிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நாம பார்த்திருந்தோம். இப்ப நேரடியாவே தாக்கி பேசி இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்காங்க.